தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தற்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைத்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குணசுந்தரி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் 3 வயது வட மாநில பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் பிபின் மஞ்சி என்ற 19 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 3 வயது குழந்தை தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது அதற்கு உதயநிதி, அதாவது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்தும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பது, கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த புதரில் வீசப்பட்ட குழந்தை உயிரிழந்திருந்த அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்றும், அதே போன்று இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கும்மிடிப்பூண்டி சம்பவத்தில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் அதற்கு பிறகாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த நிலையில்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரான திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் கூறியிருப்பது, அதாவது திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடியது என்னவென்றால், வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்ததாக நாம் செய்திகளில் படித்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தினசரி தொடர்கதையாவது கண்டிக்கத்தக்கது என்றும், அதே போன்று தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து போட்டி விடுகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கேள்வியும் தொடர்ந்து எழுப்பியிருக்கிறார். அதே போன்று சேலத்தில் 50 மேற்பட்ட பெண்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர் பாலியல் தொல்லை கொடுத்தது. ஆலந்தூரில் அவரது கட்சி பிரமுகர் கணவனை இழந்த பெண்ணிடம் அத்துமீறியது. அதே போன்று சிங்கப்பெண் படையை உருவாக்கிய சில தினங்களிலேயே சிவகங்கையில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை என தொடர்ந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் என்பது அதிகரித்த வண்ணம் இருப்பதால் இவ்வாறு அவர் தனது எக்ஸல பக்கத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் அதே போன்று கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எல்லாமே தொடர்ந்து கேள்விக்குறியாக இருப்பதாகவும், அதே போன்று ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுப்பது போல் தெரியவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அடுத்த கட்சி ஆட்களை 10 செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை பிடக் செய்ய முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் இருந்து தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிற்கு சென்றதும், அதே போன்று பல்வேறு அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற நிர்வாகிகளும் தொடர்ந்து தாவேகாவில் இணைந்திருப்பது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்களிடையே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலும் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் இதற்கு என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் என்றால், அடுத்த கட்சி ஆட்களை 10 செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை ப்ரொடக்ட் செய்ய முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டில் சீரழியும்
சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் அளவில் உயர்நிலை கூட்டத்தை நடத்தி மண்டல மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றங்களை தடுப்பதற்கான கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் பிறப்பிக்க வேண்டும் என்றும், இனியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் எங்கள் தலைவர் அவர்களின் அனுமதியை பெற்று மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கண்டனம் முழுவதும் அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ந்து எழுத்து வரும் நிலையில், குறிப்பாக தற்பொழுது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினும் கண்டனங்களை தெரிவிக்கும் விதமாக தனது எக்ஸ்தல பதிவில் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.